ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம சாதத்துக்கு தொட்டுக்கிற மாதிரியான ஒரு சைட் டிஷ் பண்ண போகிறோம். பீர்க்கங்காய் யூஸ் பண்ணிவிட்டு சூப்பரான ஒரு துவையல் செய்ய போகிறோம். இந்த துவையல் சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். வாங்க இந்த பீர்க்கங்காய் துவையல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு 1 ஸ்பூன் உளுந்து பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 வரமிளகாய் இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். அடுத்ததாக கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயம், 4 பல்லு பூண்டு, கொஞ்சமாக கருகாப்பிலை இலை இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம வணக்கிடுவோம். இந்த பெரிய வெங்காயம் நல்லா வணங்கி டிரான்ஸ்பரண்ட் கலர் வர வரைக்கும் வணக்கிடலாம். அதுக்கு அடுத்ததாக நம்ம ஒரு சின்ன டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெரிய சைஸ் வேணாம், ஒரு சின்ன சைஸ் டொமேட்டோ எடுத்தோம்னா சரியாக இருக்கும். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி கொடுத்துருவோம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் நமக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பருப்புலாம் போட்டு வணக்கிறதுனால டைஜஷனுக்கும் இது சூப்பராக ஹெல்ப் பண்ணும். இப்போ இது எல்லாமே நல்லா வணக்கிடலாம். அடுத்ததாக தேங்காய் கொஞ்சம் திருகி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம புளி கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். நம்ம இப்போ திருகி ரெடியாக வச்சுருக்கிற தேங்காயை இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இந்த தேங்காயை ஆட் பண்ணியாச்சுன்னா நமக்கு எல்லாமே ஒட்டி வர ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதையும் நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். அடுத்ததாக நம்ம பீர்க்கங்காயை நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக நைஸாக கட் பண்ணி எடுத்துட்டோன்னா குயிக்காக நமக்கு பீர்க்கங்காய் எல்லாமே வணங்கிடும். அதனால் ரொம்ப பெரிய பெரிய பீஸஸாக போடாமல் சின்ன சின்ன ஸ்லைசஸாக போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பீர்க்கங்காயை நம்ம கடாயில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே பீர்க்கங்காய் மட்டும் இல்லாமல் பீர்க்கங்காயோடைய தோல் மட்டும் கூட போட்டுட்டு இதே மாதிரி செய்யலாம். கூடவே கொஞ்சமாக ஆயில் விட்டு வணக்கிடுவோம். லைட்டாக சால்ட் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமே இந்த பீர்க்கங்காய் எல்லாமே வணங்கிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வணக்கி கொடுத்தோன்னா நமக்கு பீர்க்கங்காய் எல்லாமே நல்லா வணங்கி வந்துடும். இப்போ பார்த்தீங்களா நமக்கு எல்லாமே நல்லா வணங்கிடுச்சுன்னு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட இந்த சிம்பிளான பீர்க்கங்காய் துவையல் சூப்பராக ரெடி ஆயாச்சு. இந்த பீர்க்கங்காய் துவையல் நமக்கு சாதம், இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இது எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பிங்க் பண்ணுங்கள். இதே மாதிரியான சிம்பிளான ரெசிபீஸ்க்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு காத்துருங்க. டாட்டா, பாய் பாய்.